அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ஃபினான்ஷியல் ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி ஃபினான்ஷியலாக நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருந்ததுன்னா நான் கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டெக் நியூஸ் நம்பர் 299 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. இப்போ மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் ஃபேஸ்புக் வர்சஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிள் கூடிய விரைவில் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஐஃபோன் 12 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இது லேட்டஸ்ட் OS iOS 14 இவங்க கொடுக்க போகிறாங்க. லேட்டஸ்ட் OS iOS 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ப்ரைவசி ஃபீச்சரோட வருது. அதாவது யாருமே உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே கலெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பெஸ்ட் ப்ரைவசி ஃபீச்சரோட இவங்க இவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, பேரலாக பழைய ஐஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே இந்த iOS 14 ரோல் அவுட்டும் பண்ண போகிறாங்க இந்த லான்ச் ஈவெண்ட்லே. ஸோ இதுதான் ஃபேஸ்புக்கு இப்போ பிரச்சனை. ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யூசர்ஸ் என்னென்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாமலே டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட்ஸ் அவங்க அங்கங்கே பிளேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ரெவென்யூ, அதாவது ஏர்னிங்ஸ் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபேஸ்புக்குடைய மேஜர் ஏர்னிங்கும் கூட. பட் ஆப்பிள், அதாவது ஐஃபோனுடைய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே இந்த iOS 14 அப்டேட் வந்ததுக்கப்புறம் டேட்டா ப்ரைவசி அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயமாயிடும். யாருமே யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் ஃபேஸ்புக், கூகுள், யாருமே ஐஃபோன் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஆட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுறது, எப்படி நாங்கள் ரெவென்யூ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுடைய பிஸ்னஸ் டவுன் ஆகும், ஏற்கனவே பேண்டமிக்னால எங்களுடைய பிஸ்னஸ் டவுனாக இருக்குது. ஸோ ஆப்பிளுடைய iOS 14 கண்டிப்பாக எங்களுடைய ரெவென்யூவில் பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் இது வரைக்கும் இது சம்மந்தமாக எந்த ரிப்ளையும் கொடுக்கல. அவங்களுடைய iOS 14, அதாவது என்ஹான்ஸ்டு ப்ரைவசி ஃபீச்சரோட அவங்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் கண்டிப்பாக ரோல் அவுட் பண்ணுவோங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஆத்மநிர்பர் ஆப் இன்னோவேஷன் சேலஞ்ச் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய கவர்மெண்ட் இந்த சேலஞ்ச் டெக் பீப்புளுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 7000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கான வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கான்டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியன் ஆப்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட நம்மளுடைய கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வின்னாக இருக்கிறதும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இதில் வின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இவங்க பிரிச்சிருக்காங்க. கேம்ஸ், ஹெல்த், அந்த மாதிரி பிஸ்னஸ்னு எல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் தான் வின்னர்ஸ் உடைய லிஸ்ட். கேட்டகரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி செக் ஃபேக் நியூஸ் அண்ட் வெரிஃபை ஃபேக்ட்ஸ், இந்த ஆப் தான் வின்னர். கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட் விக்கெட், சூப்பர் ஸ்டார், வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன் 2 இதெல்லாம் வின்னர்ஸ். உங்களுக்கு ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் செட் கோ, இதுதான் வின்னராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலரான ஜோஹா இன்வாய்ஸ் தான் இங்கே வின்னராக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்தியன் ஆப்ஸ், இந்தியன்ஸ் தான் இதை ரெடியே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரொம்பவே சேஃபாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கான்டெஸ்ட், இப்படி ஒரு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டும் கூட. OnePlus உடைய R&D, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சவுத் இந்தியாவில் ஹைதராபாத்தில் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 300 IIT அதுக்கப்புறம் NIT ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி OnePlus உடைய பிராண்ட், அதாவது OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக கொடுக்கறது. ஸோ இந்தியாவில் ஏன் இவங்க R&D வச்சுருக்காங்கன்னா, OnePlus அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் தான் நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்தியன் கன்சியூமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வச்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண நாட் சீரிஸாக இருக்கட்டும், 8 சீரிஸாக இருக்கட்டும், இந்த R&D டீம் தான் நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த R&D டீமுடைய வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா, 2022 இந்த டீம் தான், அதாவது இந்த R&D டிபார்ட்மெண்ட் தான் பிக்கஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் OnePlus ரொம்பவே பெஸ்ட்டாக இன்னோவேட்டிவான விஷயங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. IFA 2020 செப்டம்பர் 3 அன்னைக்கு பெர்லினில் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் பொதுவாக நிறைய இன்னோவேட்டிவான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LG உடைய ஏர் பியூரிஃபையர். LG உடைய ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு காமனான விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த ஏர் பியூரிஃபையர் ஒரு இடத்துல வைக்கிறக்கூடிய ப்ராடக்ட் இல்லை, இது வேரபிள், அதாவது மாஸ்க் மாதிரி போட்டுக்கிற ஏர் பியூரிஃபையர். தற்சமயம் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்று. ஸோ இந்த ஏர் பியூரிஃபையரை இங்கே இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது.
ஸோ இந்த PuriCare Wearable Air Purifier எலக்ட்ரானிக் மாஸ்க்கை வந்து இங்கே இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் மாஸ்க்கை வந்து இவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஹேர் பியூரிஃபையரில் இருக்க மாதிரி ஃபில்டர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து ரெஸ்பிரேட்டரி சென்சார்ஸ், அதுக்கப்புறம் வந்து சின்ன டுவல் ஃபேன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறோமா இல்லை வெளியே விடுறோமா அப்படிங்கிறது சென்ஸ் பண்ணுறது. ஸோ உள்ளே இழுக்கும் போது வந்து ஃபேன் வந்து ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். அது வெளியே நம்ம வந்து எக்ஸேல் பண்ணும்போது வந்து இன்னொரு ஸ்பீடில் வந்து ஃபேன் ரொட்டேட் ஆகும். இது மூலயமா வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுற காற்று வந்து பியூரிஃபை ஆகி வந்து இன்ஹேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் பியூரிஃபையர், அதாவது எலக்ட்ரானிக் மாஸ்க் கூடவே வந்து அவங்க ஒரு கேஸும் கொடுக்குறாங்க. இந்த கேஸில் வந்து நீங்கள் மாஸ்க்கை வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெர்ம்ஸ் கில் பண்ணிவிடும், அதே சமயத்தில் உங்களுக்கு சார்ஜும் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹை மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா 2 மணி நேரமும், அதே லோ மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா 8 ஹவர்ஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது ரொம்பவே இன்னோவேட்டிவான ப்ராடக்டாக வந்து நிறைய பேர் இதுக்காக காத்திருக்காங்க. Xiaomi அவங்களுடைய பாப்புலரான Redmi 9 சீரீஸில் Redmi 9 இந்தியாவில் நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்லுக் அப்படின்னு சொன்னால் நம்ம போக்கோவுடைய M2 Pro சொல்லலாம், இல்லைனா ரியல்மியுடைய C சீரீஸ் சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்கொயர் கேமரா மாடல், வாட்டர் ட்ராப் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Helio G35 டுவல் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல், 5000 mAh மேசிவ் பேட்டரியோட. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 8999, அதே 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 9999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi 9 உடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31லேருந்து உங்களுக்கு அமேசான், அதுக்கப்புறம் me.com, அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, Redmi 9 லான்ச் பண்ணதோட Redmi அவங்களுடைய 9 சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்குள்ளே வந்து ரெட்மியுடைய 9i இந்த பேரில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்டர்நெட்டில் சர்ஃப் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட கலர் கிரேடியன்ஸ், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தெரியுது. ஏன்னா இது ஏற்கனவே லான்ச் ஆன Redmi 9a, அதாவது மலேசியாவில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி Redmi 9i இந்த பேர் லான்ச் பண்ண போறதா தெரியுது. இது MediaTek Helio G25 இவங்க கொடுக்கலாம். டுவல் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல், 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Redmi 9i பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. சாம்சங் M51, சாம்சங் உடைய பாப்புலரான M சீரீஸில் M51 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஏன்னா இதுக்கான அஃபிஷியல் டீசர் இமேஜை அமேசான் இந்தியாவில் லிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டீசர் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மீனஸ்ட் மான்ஸ்டர் எவர் இந்த டேக்லைனோட இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த டீசரில் வந்து இதோட ஓவரால் அவுட்லுக், இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இங்கே லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி கூகுளுடைய ப்ளே கன்சோல்லையும் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு இது Snapdragon 730 தான் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இமேஜ் வந்து உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க, சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தெரியுது. இது சூப்பர் AMOLED டிஸ்பிளேல தான் இவங்க லான்ச் பண்ண போறாங்க. ரியர் சைடில் குவாட் கேமரா, 7000 mAh மேசிவ் பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங்குடைய M51 எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? சாம்சங்குடைய ஆசம் சீரீஸ், அதாவது A சீரீஸில் A12 வந்து இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே லான்ச் ஆன A11 உடைய சக்ஸஸராக இவங்க கொடுக்கலாம். இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் A11 மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நிறைய வந்து உங்களுக்கு A11 மாதிரியே இருக்கலாம், எஸ்பெஷலி கேமரா செக்மெண்ட். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதாவது A11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 32GB ROMோட கொடுத்துருந்தாங்க. இது வந்து 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் Galaxy A12 கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. TikTok பாப்புலர் ஷார்ட் வீடியோ ஆப், இந்த ஆப் உடைய US டீல் வந்து அட் ப்ரெசன்ட் நடந்துட்டு இருக்கதா தெரியுது. இதில் மைக்ரோசாஃப்ட் அண்ட் வால்மார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து TikTok உடைய ஸ்டேக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டு கம்பெனிஸும் வந்து டிக்டாக்கை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. US மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுன்னு நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய டிக்டாக்கை இவங்க டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒருவேளை டிக்டாக் வந்து US பேஸ் ஆயிடுச்சுன்னா இது இந்தியாலையும் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரியல்மி உடைய 7 சீரீஸ்ல 2 ஸ்மார்ட் ஃபோன் Realme 7 Pro வந்து செப்டம்பர் 1st வீக், இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர் 3rd லான்ச் ஆகும்னு ஏற்கனவே நம்ம டெக் நியூஸ்ல பார்த்துருந்தோம். இப்போ அஃபிஷியலாக ரியல்மி வந்து அவங்களுடைய இன்விடேஷன் வந்து
எல்லா மீடியாவுக்கும் அனுப்பியிருக்காங்க. ஸோ Realme உடைய 7 சீரிஸ் இந்தியாவில் செப்டம்பர் 3 அன்னைக்கு ஒரு ஆன்லைன் ஈவெண்ட்டாக இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த லான்ச் இன்வைட் கூடவே வந்து இவங்க சில போஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் வீடியோவும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme 7 Pro இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இவங்க கொடுக்கலாம். அதே வந்து வீடியோ டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் காட்டுறாங்க. ஸோ Realme உடைய 7 Pro வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 4500 பேட்டரி கூடவே 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Realme உடைய 6 Pro மாதிரி இதுவும் Snapdragon 720Gல தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. கேமரா செக்மெண்ட் குவாட் கேமரா 64 மெகா பிக்சல், சோனியுடைய சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெடெசஸர் மாதிரியே கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளே மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க Realme 7 Proக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Infinix அவங்களுடைய பாப்புலரான 0 சீரிஸில் Infinix 08 இந்தோனேஷியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். 0 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இவங்க மற்ற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது MediaTek Helio G90T quad camera 64 megapixel primary sensor, front camera dual selfie 48+8, side mounted fingerprint sensor, 4500 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19000 ரூபாய் இந்தியன் மணி வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். 19000 ரூபாய் கிட்ட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Infinix 08 இதோட ப்ரைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus Nord சீரிஸ்க்கு அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 662 இல்லைனா 665ல இவங்க லான்ச் பண்ணலாம்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப் செட் அப்படிங்கிறதுனால ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் மூலமா OnePlus Nord கீழே லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து OnePlus Aurora இந்த பேரில் லான்ச் ஆகலாம். இது செப்டம்பர் எண்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ OnePlus உடைய மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் இல்லைனா வந்து அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா OnePlus Lite வந்து செப்டம்பர் எண்ட் அதாவது 4th வீக் ஆஃப் செப்டம்பரில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷனும் எக்ஸைட்டடாக தான் இவங்க கொடுக்க போகிறதா வந்து அந்த டிப்ஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இவர் ரிவீல் பண்ண விஷயங்கள் உண்மை. OnePlus Nord Lite இல்லைனா OnePlus Aurora எந்த பேரில் என்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட இது லான்ச் ஆகுதுன்னு செப்டம்பர் கடைசி வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, OnePlus உடைய வாட்சும் வந்து IMDA சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. இதோட ஒரு இமேஜும் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது Oppo உடைய வாட்ச் மாதிரியே இருக்குது. ஸோ OnePlus உடைய வாட்சும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் உடைய அடுத்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy Fold 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 1 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து சாம்சங் உடைய ப்ரெடெசஸரை விட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதோட அஃபிஷியல் ரெண்டர் இமேஜஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் தரப்புல வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் செப்டம்பர் 1 அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது அன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். LG லான்ச் பண்ண போகிற வேரபிள் எலக்ட்ரானிக் மாஸ்க்குடைய பேர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், LG லான்ச் பண்ண போகிற வேரபிள் எலக்ட்ரானிக் மாஸ்க்குடைய பேர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் 10,000 mAh பேட்டரி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பழனி ராமகிருஷ்ணன். கங்க்ராச்சுலேஷன் பழனி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.